எல்லாத்தையும் மேடி கழிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த திரைப்படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண சம்மதிச்சு. ஏன்னா வந்து பொதுவாக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் திரைப்படத்தை அழகாக அவர் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ திரை வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. நம்ம ப்ரொடியூசர் கிளெமென்ட் சுரேஷ் சார், அவர் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட அவர் வந்து மேடை கழிச்சிடலாம். அடுத்ததாக இயக்குனர். ஸோ இது வரைக்கும் வந்து நிறைய இயக்குனர்கள் வந்து எந்த திரைப்படத்துலையுமே ஏடியா ஒர்க் பண்ணாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி வந்திருக்காங்க, வெற்றியும் பெற்றிருக்காங்க. அந்த வரிசையில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இருந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருடங்களாக சினிமா துறையில் வந்து கஷ்டப்பட்டு இப்போ வந்து அவருக்காக ஒரு திரைப்படம் பண்ணி அழகாக ஒரு நீலை வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ டைரக்டர் ஜெயவேல் அவர்களே அன்போடு வேண்டி கழிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ரொடியூசர் அண்ட் இயக்குனர் 2 பேரும் சேர்ந்து நம்ம கெஸ்ட் எல்லாத்தையுமே ஃபெலிசிட்டேட் பண்ணி ஆனர் பண்ணி ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு உட்கார வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எஸ்ஏசி சந்திரசேகர் அவர்கள், அவங்கள பற்றி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். த மேன் ஹூ நீட்ஸ் நோ இன்ட்ரோ, பன்முகங்கள் இருக்கு. அண்ட் நிஜமாவே வந்து அவரை வந்து வாழ்த்த வயதில்லை. ஸோ வணங்கி அவர்களை வந்து அன்போடு மேடை கழிச்சிடலாம். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் எஸ்ஏ சந்திரசேகர் சார் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ. ஸோ சார் வந்து எவ்வளோ முக்கியமோ, நம்ம கெஸ்ட் எல்லாம் எவ்வளோ முக்கியமோ, நம்ம இந்த பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அழகாக இந்த திரைப்படத்துக்கெல்லாம் நடித்து ஒரு குட்டி பசங்களை விட தாண்டி ஒரு படி மேலே போய் அழகாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இன்னைக்கு இந்த விழாவோட ஒரு முக்கியமான நாயகன்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் பூவையார், அஜய் அர்னால்ட் அண்ட் அர்ஜுன். அவங்க 3 பேத்துக்கும் நல்ல ஒரு பலத்த கரகோஷங்களே கொடுக்கலாம். ஸ்டண்ட் கிண்டு நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. ஒரு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். எஸ்சிசி சார், ஒரு 2 வார்த்தை அவங்கள பத்தி ஒரு வாழ்த்தி பேசுனீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஒரு அன்பு கோரிக்கை, உங்க வாயால் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் சார். அப்புறமா நீங்க நிறைய பேசலாம். இப்போ அவங்கள ஒரு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிளெஸிங்ஸ் மாதிரி பசங்களுக்காக சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர்னு சொல்லலாம். எத்தனை திரைப்படங்கள் வந்தாலும் இந்த திரைப்படங்கள்லாம் ஒரு கோர் மெமரி மாதிரி எல்லாருக்குமே. இந்த திரைப்படங்களை தவிர்க்கவே முடியாது. இந்த ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் பேரரசு சார். அழைப்பை ஏற்றி இன்னைக்கு எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர் டுடே. அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சுந்தர பாண்டியன், இது கதிர்வேலன் காதலன் சொல்லிட்டு நிறைய திரைப்படங்கள்ல சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வச்ச நம்ம டைரக்டர் SR பிரபாகரன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டலோட அவர் மேடை கழிச்சிடலாம். தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி, என்டர்டெயின்மெண்ட், குடும்ப கதைகள், ஃபேமிலியாக போய் அழகாக உட்காந்து கலகலன்னு சிரித்து ரசிச்சுட்டு வரலாம். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னே சொன்னாலும் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருவாங்க. இயக்குனர் பொன்ராம் அவர்கள் என்றைக்குமே வந்து அவரோட படங்களையும் அவரையும் தவிர்க்கவே முடியாது. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட இயக்குனர் பொன்ராம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன்.
அடுத்ததாக நேஷனல் அவார்ட் வின்னர் டைரக்டர் அகத்தியன் சார். ஸோ அகத்தியன் சார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காதலுக்கு வந்து ஒரு புள்ளியார் சொல்லி போட்டு இப்படிலாம் காதல் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் காதலுக்கே பேர் போன நம்ம இயக்குனர் அகத்தியன் சார் அவர்களை ஒரு அன்போடு மேடை கழிக்கணும். நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு. திரைப்படங்களில் இயக்குனராக மட்டும் இல்லாமல் லிரிசிஸ்டாகவும் பண்ணியிருக்காரு, நடிக்கவும் செஞ்சிருக்காரு, டெலிவிஷன்லையும் வந்திருக்காரு. இந்த மாதிரி பன்முகங்கள் இருக்கு. அழைப்பு ஏற்றமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட அவர் வந்து மேடை கழிச்சிடலாம். அடுத்ததாக ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், டிரெக்டர், இப்போ புதுசா ஆக்டர் அப்படின்னு சொல்லி பன்முகங்கள் கொண்ட மதி அழகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டலோட சாரை வந்து மேடைக்கு கூப்பிடலாம். நல்லா கைத்தட்டலாம். கைத்தட்டு உங்க அழகு கூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளீஸ் கீப் கிளாப்பிங். அடுத்ததாக மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டலோட தயாரிப்பாளர் மற்றும் நடிகரான உதயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் அக்செப்டிங் த இன்வைட் டுடே அண்ட் கமிங் ஹியர் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அப்போ நம்ம டெக்னீஷியன்ஸை வந்து அடுத்தடுத்து அழகாக வந்து மேடை கலைச்சிடலாம். ஸோ ரொம்ப இந்த திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய திருப்பங்களுக்கு இந்த கதாபாத்திரம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். நடிகர் அண்ட் மற்றும் நிறைய சோஷியல் சர்வீஸ் சொல்லிட்டு நிறைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கிற ஆக்டர் சௌந்தரராஜன் அவர்கள் இவர் இங்கே இருக்கிற ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹியர் டுடே. ஸோ ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் லான்ச் அப்படின்னா வந்து இந்த விழாவோட படத்தில் வந்து 3 நாயகன்கள் ஆல்ரெடி இருந்தாலுமே இந்த விழாவோட நாயகன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மியூசிக் கம்போசர் தான். TR கிருஷ்ணன் சேட்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட சேட்டா ப்ளீஸ் கம் அப் டு தி ஸ்டேஜ். அடுத்ததாக ஒரு திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்வையா விழியா ஐஸா இருந்து அதை கேப்சர் பண்ணி அழகா வந்து நமக்காக திரைக்கு கொண்டு வந்திருக்கிற சினிமாட்டோகிராஃபர் LK விஜய் அவர்கள் அவங்கள ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட மேடை கட்சிலாம் குளிர் நுண்ணிகளில் ஆரம்பிச்சு நிறைய திரைப்படங்கள் பேக் டு பேக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தையும் வந்து அவர் தான் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் LK விஜய் அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக எடிட்டர், ஒரு திரைப்படத்துடைய 2வது இயக்குனர் தான் வந்து எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலா. ஸோ எடிட்டர் வினோத் சிவகுமார் அவர்கள், அவர் வந்து MGR ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து படிச்சு முடிச்சுட்டு மாயபின்பம் அப்படிங்கிற தமிழ் திரைப்படம் பண்ணாரு. அது அவருக்கு முதல் திரைப்படம். அதுக்கப்புறம் ஹிந்தி, குஜராத்தின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜஸ்ல திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் வினோத் சிவகுமார் அவர்கள். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜாவா சுந்தரேஷன் அப்படின்னு சொன்னா சட்டுன்னு இந்த ஒரு சிரிச்ச முகம் வந்து மைண்ட்ல ஞாபகம் வரும். எல்லா 90s கிட்ஸோட கோர் மெமரி வந்து இவரோட காமெடிஸ் அண்ட் இவர் முகம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட எல்லாரும் செல்லமா ஜாவா சுந்தரேஷன் அழைச்சிட்டு இருந்தோம். இப்போ அவரோட பேரே அதுதான். சார் ப்ளீஸ் கம் அப் டு தி ஸ்டேஜ். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஹியர் டுடே சார். ரொம்ப நன்றி. சீரியல்ல வந்து இவரை பார்த்து நிறைய பேர் ரசிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ சீரியல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாய் தீனா அவர்கள். ஸோ காமெடினாலும் சரி, வில்லன்னாலும் சரி, எதுக்குனாலும் அவங்க முகம் வந்து அப்படியே பச்சைக்குன்னு பக்காவாக வந்து பொருந்தும். ஸோ நான் வந்து லைட்டாக எப்போ அவரை பார்த்தாலும் எனக்கு அந்த வில்லன் எஃபெக்ட் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எளிமையான நடிப்பு மூலமா இவ்வளோ வருடங்களை எல்லாத்தையும் மனம் கவர்ந்த சாய் தீனா அவர்களை வந்து மேடை கழிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர் டுடே சார். அடுத்ததான் வந்து சீரியல் மூலமா வந்து பிரபலமாகி பிக் பாஸ் மூலமா எல்லாத்துடைய இல்லங்களுக்குள்ளேயும் நுழைஞ்ச நம்ம பிக் பாஸ் அர்ணவ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் கம் அப் டு தி ஸ்டேஜ். ஒரு பெரிய கைத்தட்டலோட அவர் வந்து கூப்பிட்டுடலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து ட்ரெய்லர் போடுறாங்க, ஆடியோ போடுறாங்க அப்படிங்கறத தாண்டி இவர் ஆடியோ லான்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இப்பெல்லாம் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கதான் வந்து மொத்த கண்டென்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் த கூல் சுரேஷ் அவர்கள் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ்.
ஸோ எல்லா ஸ்டார்ஸும் வந்து ஸ்டேஜில் உட்காந்துட்டாங்க நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம முக்கிய ஸ்டார் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் முன்னவே சொன்ன மாதிரி சிறுவர்கள் வச்சு நிறைய திரைப்படங்கள் வந்தாலும் இந்த படம் ஏன் ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களம், ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த ஒரு பாணியில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தை இப்போ வரைக்கும் பார்த்து நிறைய பேர் வந்து நேஷனல் அவார்ட் கண்டிப்பாக இந்த திரைப்படத்துக்கு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த 3 சின்ன பசங்க மூலமாக ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை வந்து நமக்கு வந்து அழைச்சிருக்காங்க இயக்குனர். ஸோ இதை பற்றி நீங்கள் நம்ம நிறைய வந்து பேச போகிறோம். ஸோ விழாவை தொடங்குறதுக்கு முன்னாடி முன்னுரை, அதாவது வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கிளெமென்ட் சுரேஷ் அவர்கள், த ஃபிலிம் ப்ரொடியூசர் அவர்களே ஒரு 2 வார்த்தை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறி பேசுறதுலாம் எனக்கு அந்த புதுசு. இது எனக்கு இந்த ஃபீல்டும் புதுசு. பட் என்னோட பிஸ்னஸே வேறு. எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுறேன். இங்கே வந்திருக்கிற முக்கியமாக நான் வந்து படத்துலையும் ஒரு வீடியோவில் தான் பார்க்குறேன். இவங்களெல்லாம் நேரில் இதுக்கு நான் பார்த்ததில்ல. பட் எனக்கு அந்த ஒரு நேரத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சார் எஸ்எஸ்சி சார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன் இவ்வளோ தூரம் வந்ததுக்காக. மற்றும் பேரரசு சார், பொன்ராம் சார் அண்ட் எஸ்ஆர் பிரபாகரன் சார் அண்டு ஏல் உதயா என்னோட நண்பர் அவருக்கு, மற்றும் மதிவாணன் சார், மதியழகன் சார், அகத்தியன் சாரோட சொல்றதை விட காதல் கோட்டை அகத்தியன் தான் இன்ன வரைக்கும் நான் ஞாபகம் இருக்கு. என்னோட அடுத்த வாரிசுக்கும் அந்த ஞாபகம் தான் இருக்கு. அதுக்காக ரொம்ப சந்தோஷம் சார், இந்த அளவு வந்து உட்கார்ந்து எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்துக்காக. மற்றும் மீடியாவுக்கு சொல்லணும்னா நிறைய இதில் பார்த்துருக்கேன், யூடியூப்ஸ்லாம் எல்லாரும் கேட்பாங்க உங்கள் கையில் தான் இருக்குது எல்லா விஷயமும்ன்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தெரியுது உண்மையாலுமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த படம் நாங்கள் நல்லபடியாக கொடுத்துருக்கோம் உங்ககிட்ட. பட் அதை கொண்டு போய் சேர்க்கிறதோ, அது வெற்றி அடை செய்கிறதோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை கையேற்று கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா நான் முதல் ப்ரொடியூசர், முதல் டைரக்டர். எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் விட வேற ஒரு பிஸ்னஸும் இருக்குது. பட் இந்த டைரக்டரும் கேமராமேன் எடிட்டர் மாதிரி உண்மையாக உழைச்சவங்களுக்காக இந்த படத்தை நான் ஒப்படைக்கிறேன். ஏன்னா இதில் இவ்வளோ குடும்பம் இருக்கா, இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களா, நான் எதிர்பார்க்க உண்மையை நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரிலாம் ஒரு நாள் ஷூட் வந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடே இருக்குது. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இதுக்காக, நைட்டும் பகலும். இன்னொன்று, இந்த படத்தில் நடித்தவங்க நான் என்னோட நினைப்பு என்னன்னா, நடிகர்னா கேரவன் கேட்பாங்க, ஏசியில் தான் இருப்பாங்கன்னு. ஆனால் நிறைய பேரை பார்த்தேன் ரோட்லேயே உட்காந்துருந்தாங்க எங்களுக்காக. வெயிலில், நைட்டில், மழையில், எப்போ கூப்பிட்டாலும் ஒரு மூஞ்சியை சொல்லிச்சிக்காமல் கோவப்படாமல் ஷூட்டுக்கு வந்துட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் நான் போனதில்லை. பட் எப்போனா போனாலும் இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பட் எனக்கோட முக்கியமாக இன்னொன்று சவுந்தர் சார், ஏன் அவரை பற்றி சொல்லணும்னா, எங்கள் கூட இந்த படத்துக்காக இன்னும் உழைச்சிட்டு இருக்காரு. வராரு, கூடவே வராரு. எங்கள் கூட வரல, நான் போகல அவர். பட் அவன் டேரக்டரும் அவரும் சேர்ந்து ஒருத்தரை பார்க்குறதும் அது மாதிரி. அதே மாதிரி சாய்தீனா சார், நான் அவர் பாடின, நான் ஒரு பெரிய நடிகர் தான் நான் இன்னைக்கு நினச்சிட்டு இருக்கேன், நடிச்சிருக்காரு. பட் ஆனால் அவர் சாதாரணமாக உட்காந்து அட்டாச்சின்னு சிச்சின்னு ஷூட்டில் ஜாலியாக இருக்கார். அவர் பாட்டுன்னு ஒரு நடிகர் மாதிரியே இல்லை. ஒரு கேரம் வேணும், ஒரு ஏசி ரூமோ எதுவுமே கேட்கல என்கிட்ட. வேலையரமுத்தி சாருக்கும், அப்புறம் நம்ம அவர் பேர் மாற்றிட்டார் சார், அந்த பேர் வரல, புது பேர் எனக்கு, ஜாவா சுந்தரேசன் சார். சாரி சார், இன்னும் மெமரி பண்ணிக்கிறேன் நான், தலையில் கொட்டி பண்ணிக்குவா. சரி சார். அண்ட் வினோதினி மேடம், 2-3 ஆர்டிஸ்ட் நேம்லாம் எனக்கு அந்தளவு வரல. அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த டைம் கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் நம்ம அக்டோபர் 31 அன்னைக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 days முன்னாடி உங்களுக்கு நான் ஷோ போட்டு காட்டுவேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ, ஏன்னா இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் தான். இது ஒரு அராஜகமோ ஒரு தப்பான இதுவோ அதுவும் கிடையாது. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, இந்த குடும்பத்தோடு வரலாம். எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ஒத்துழைங்க. ஏன்னா நான் திருப்பி இந்த படம் ஜெயிச்சேன்னா நான் இன்னொரு படம் தான் எடுப்பேன்.
இன்னொரு குடும்பத்தை காப்பாற்றுவேன். 100 குடும்பம் 1000 குடும்பத்தை காப்பாற்ற வருவேன். நான் சப்போஸ் வேறு பிஸ்னஸ் எத்தனை மாதிரி போடலாம் மாட்டேன். உண்மையாக சொல்கிறேன், இன்னொரு படம் எடுப்பேன், இன்னொரு ஃபேமிலியை ஜெயிக்க வைப்பேன். புது டேரக்டர்ஸை தயவு செஞ்சு வரவேங்க. ஏன்னா அவங்களாம் எவ்வளோ டேரக்டர்ஸ், நான் இப்போ தான் பாரு எவ்வளோ பேர் நான் படம் எடுத்துன்னு எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுனே தெரில. சார் என்கிட்ட ஒரு படம் இருக்குது, என்கிட்ட ஒரு படம் வராங்க. பட் அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து இந்த பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் இருக்கணும். ஏன்னா இதில் ரொம்ப கஷ்டம் இருக்குது. உள்ளே வரும்போதே நெகட்டிவ் திங் கூட தான் பேசுகிறாங்க எல்லாருமே. வந்துட்டீங்களா, பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நெகட்டிவாக எனக்கு எப்பவுமே பேச பிடிக்காது சார். யார் எப்படி என்னை கேட்டாலும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன்னு சொல்லுவேன் எல்லா விஷயத்துலையும். அந்த மாதிரி இன்றைக்கி நான் நல்லா தான் இருக்கேன். பட் இந்த படத்தை எப்படியாவது ஜெயிச்சு கொடுங்க. உங்கள் மீடியாவுக்கு எதிர்கிட்ட இருக்குது. எல்லாத்துக்கும் நன்றி. முக்கியமாக லாஸ்ட்டாக கூல் சுரேஷ் சாருக்கு சொல்லிடுறேன். நேற்று தான் டிசைட் பண்ணுமே அவரை, சார் கண்டிப்பாக நீங்கள் வரணுன்னு. அவர் எதுவுமே சொல்லாமல் உடனே வந்து நின்ட்டார். பட் என்ன ப்ரோக்ராமோ தெரியல. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் செட்டராகவே வந்திருக்கீங்க சார். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் எனது குருநாதர் திரு சி சந்திரசேகர் அவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறேன்னா எனது குருநாதர் தான் காரணம். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. அண்ட் பேரஸ் சார் அண்ட் இந்த படத்தோட தயாரிப்பாளர்களுக்கு அண்ட் சவுந்தர், இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும், குறிப்பாக வந்து இந்த 3 பசங்க உண்மையிலே கலக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி நீ பின்னிட்டடா, நல்லா கிட்ட பெர்ஃபார்மன்ஸு. ஏற்கனவே மாஸ்டர் படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தேன். இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அந்த அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, சூப்பராக இருக்குது. பையன் நல்லா பண்ணியிருக்கான். ஸோ இந்த நீ சொன்ன மாதிரி இந்த டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 3 ரிலீஜன் பற்றி பேசப்பட ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்குன்னு தான் தோணுது. அதே சமயத்தில் ஒரு ஆர்ஆர் த்ரில்லரும் இதில் இருக்குது. ஒரு கேமராமேன் உண்மையே நல்லா ஒர்க் பண்ணிங்க பிரதர். லைவ் லொக்கேஷன் வந்து லைட்டிங் வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ட் மியூசிக் டைரக்டர் சார் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. சவுண்ட் இந்த சாங் பார்த்தேன், நல்லா கமர்ஷியலான சாங் இது. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா கண்டிப்பாக ப்ரொடியூசர் எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புது டேரக்டரை அவர் ரொம்ப விரும்புகிறாரு. கண்டிப்பாக சார் இங்கே ஆயிரக்கணக்கான டேரக்டர்ஸ் புது டேரக்டர்ஸ் இருக்காங்க. திரும்பவும் நீங்கள் புது டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஸ்கிரிப்டோடு இருக்காங்க. இந்த படம் ஜெயிச்சிச்சுன்னா திரும்பி ஒரு புது டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டருக்கும் அண்ட் சவுந்தர் மற்ற நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு வார்த்தை பேசுமாறு வந்து அவரை கேட்டுக்கலாம். ஸோ எல்லாருமே எழுந்துக்கலாமா ப்ளீஸ்? இட்ஸ் ஹம்பிள் ரிக்வெஸ்ட். எவ்ரிபடி கேன் ப்ளீஸ் கெட் அப் இன் யுவர் ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ். சார் வந்து இசைத்தட்டு வெளியிட்டதுக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து நடிகர்கள், இயக்குனர் எல்லாருமே வந்து பேசுவாங்க. ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா ஒரு கவுண்ட் டவுன் சொல்லலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சொல்லலாம், ஒரு கவுண்ட் டவுன் சொல்லலாம். இல்லை 5 4 3 2 1 ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஸ்டார்ட். Thank you. Dramatic action. மேடையில் அமர்ந்திருக்கும் கலைத்துறையின் அனைத்து ஜாம்பவான் அவர்களுக்கும், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு இருக்கிறது ராம் அப்துல்லா ஆண்டனி படத்தோட ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர். விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக ஒரு சின்ன படம்னு சொல்கிறாங்க, ஆனால் படத்தில் சின்ன படம் பெரிய படம்னு எதுவுமே இல்லை. நல்லா இருக்க படம்லாம் பெரிய படம் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த என்டையர் குரூவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். டைரக்டர் ஜெயவேல் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலன்னு சொன்னார். ரொம்ப அதிசயமாக இருக்குது. ரொம்ப ஒரு திறமையான ஒரு படைப்பாளி நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்காரு. அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள்.
இந்த 3 சிறுவர்கள் சொல்லக்கூடாது, அவங்க ஒரு அடல்ட் ஏஜில் இருக்காங்க, ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா செல்வராகவன் சார் படத்துக்கு அப்புறம் நான் ஒரு நார்த் மெட்ராஸ் வெற்றிமாறன் சாருக்கு அப்புறம் ஜெயவேல் சார் இந்த பசங்களை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலாக இல்லை மெயினாக லீட் ரோலாக தெரியல. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது ட்ரெய்லர். எஸ்எஸ்சி சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெய்லர் தான் நம்மளை புல் பண்ணணும் உள்ள. இந்த படத்தில் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. கேமராமேன் ஒர்க் விஜய் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. சாங், கோரியோகிராஃபர், ஸ்டன் மாஸ்டர் எல்லாருமே அவங்களால என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அது பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம கலை போராளி சௌந்தர் ஒரு போராட்டத்துக்காக ஒரு மனுஷன் தன்னை எப்படியெல்லாம் தயார்படுத்தி உழைச்சி இப்போ கூட ரொம்ப முடியல ஓஆர்எஸ் குடிச்சிக்கிட்டு ஸ்டேஜுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு சௌந்தர் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைக்கு நீங்கள் வருவீங்க. கண்டிப்பாக நிறைய பயணிக்கிறோம், நிறைய பேசுகிறாரு, நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. அதாவது நம்ம பாசிட்டிவாக சில விஷயங்களை செய்யும்போது இந்த யூனிவர்ஸ் நம்மளை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம். இண்டஸ்ட்ரி இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. எஸ்பெஷலி ப்ரொடியூசர் கவுன்சில் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் யாருமே ப்ரொடியூசருக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆள் இல்லைங்க. ஒரு நல்ல கதைகளோடு இருக்கிற டேரக்டர்ஸுக்கு இப்போ கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்தி ஒரு வெற்றியான படத்தை கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ராங்கான ஸ்பேஸில் இருக்கோம். ஓடிடி பிஸ்னஸ் இல்லை, ஹிந்தி செத்துருச்சு, டிஜிட்டல் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ அவங்க மோனோபோலியாக நம்மளை அட்டாக் பண்ணுற நிலமையில் இருக்கோம். பட் இதெல்லாம் ஒரு 1 இயரில் சரியாயிடும் நம்புகிறேன். ஆனால் தேட்டர் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா அப்படியே மாறி பழைய காலத்தில் இருக்கிற தேட்டர் நிலமை வந்திருக்கு. நல்ல படங்கள் கண்டிப்பாக ஓடுது. அது ஒரு ரப்பர் பந்தாகட்டும், ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த படமும் நல்ல படமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நல்லபடியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர் சார் நான் பேசவே தெரியாதுன்னு சொன்னார். ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கு வேறு தொழில் இருக்குதுன்னு சொன்னார். சார் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த தொழில் உங்களுக்கு இன்னொரு தொழிலாக வந்து இந்த படத்தின் மூலமாக பெரும் வெற்றி பெறுவீங்க. இன்னும் நிறைய படம் நீங்கள் எடுப்பீங்க. உங்களோட எக்ஸிஸ்டிங் படம் கண்டிப்பாக வேறு பண்ணுற தொழில் இது மாதிரி இல்லை. இந்த படம் ஒரு படம் உங்களை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை உங்கள் நிலைமை மாறும். அது இந்த 31ஆம் தேதி மாறும் நான் நம்புகிறேன். ஸ்டேஜில் இருக்க அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக ஏஎல்